வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். கோலா உருண்டை. கோலா உருண்டை நீங்கள் மட்டன் வச்சு வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களே. இன்றைக்கி இந்த வாழைக்காய் வச்சு எப்படி இந்த கோலா உருண்டை பண்ணுறது பார்க்க போகிறோம். பர்டிகுலராக நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு வாழைக்காய் இருக்கும். அந்த வாழைக்காய் வச்சு நல்லா காரசாரமாக ஒரு சூப்பரான ஸ்டைலில் கோலா உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலராக தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இந்த வாழைக்காயோட மிக்ஸ் பண்ணி கோலா உருண்டை பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 3 நம்பர், மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி, உடச்சக்கடலை மாவு 3-4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15-20 நம்பர், பூண்டு 6 பல்லு, இஞ்சி 3 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். நார்மலாக வாழைக்காய் பாயில் பண்ணி பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன் பாயில் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி பண்ண போகிறோம். மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்டீம் பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பண்ணுறக்கிட்டனா, நீங்கள் டேரெக்டாக பாயில் பண்ணி பண்ணினா கலர் மாற ஆரம்பிச்சிடும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தோலோட ஸ்டீம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் 1 by 1 இந்த ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் டைம் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து கையில் நீங்கள் பீல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ஈஸியாகவும் இருக்கும் பீல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த வாழைக்காயில் இருக்க அந்த நாரும் இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய், இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பு போட்டிருக்கேன். இந்த ரெசிபிக்கு சோம்பு ரொம்ப முக்கியம். அந்த சோம்போட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சீரகம், முழு மிளகு. இந்த மிளகு எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபிக்கு அதிகமாக வேண்டாம். அப்படி போட்டால் உங்களுக்கு அந்த மிளகுத்தூளோட ஸ்பைசஸ் அதிகமாகிடும், மற்ற ஸ்பைஸோட அளவு கம்மியாகிடும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு சின்ன வெங்காயம். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணால் பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா 3-4 நம்பர் போடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசனை, அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தன்மை போகணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, இதுக்கப்புறம் தான் பவுட்ரு மசாலா யூஸ் பண்ண போகிறோம். எடுத்த உடனே பவுட்ரு மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், தனியாத்தூள். எதுக்காக இந்த இடத்துல உப்பு போட்டுருன்னு கேட்டினா, உப்பு கொஞ்சம் போட்டால் தான் அந்த காரத்தோட அளவும் தெரிய வரும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடியாக இருக்கும் இந்த மசாலா. முக்கியம் இந்த வாழைக்காய் கோலா உருண்டைக்கு இந்த மசாலா தான். அதனால் கரெக்டாக அந்த உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அரைச்சி முடிச்ச பிறகு. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், அரைக்கும் போது தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கூடாது. அப்படி தண்ணி வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுக்கலாம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா 85-90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். சரிங்களா?
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாழைக்காய் ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக அங்கங்கே 1 2 இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு அரைச்சும் பார்த்திங்களா, அந்த மசாலா போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவு, அதாவது உடச்ச கடலை மாவு வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, ஒட்டாமல் கரெக்டாக வரும், அப்போ தான் பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் ரவுண்டாக உருட்டி ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். முக்கியம், இந்த ரெசிபி நீங்கள் மசாலா பண்ணும்போது தண்ணி இருக்கக்கூடாது. அதே டைமில் இந்த பொட்டுக்கடலை மாவு அதிகமானாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் ஆகிடும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்குது, இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லைன்னா அப்போ என்ன ஒன்றா இந்த வாழைக்காலை எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதே டைமில் உள்ளே வேகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வாழைக்காய் வச்சு எப்படி கோலா உருண்டை பண்ணுறது சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இந்த வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.